அப்பா முனியப்பா, அப்பப்போ இந்த மனுஷன் ஆத்தா வீட்டுக்கு போய் பணத்தை வாங்கிட்டு வான்னு என்ன பாடா படுத்திக்கிட்டு இருக்கான். இந்த மனுஷனுக்கு நல்ல புத்தியையும் மூளையும் நீதான்ப்பா கொடுக்கணும். முனியாண்டி என்ன மூளை வியாபாரமா பாத்துக்கிட்டு இருக்காரு? அவரை பார்க்க கொடூரமா இருக்குன்னு ஊரை விட்டு ஒதுக்கி ஆத்தங்கரையில உட்கார வச்சிருக்காங்க. இந்தாடி அங்க பாரு, நடுவுல தீ பிடிச்ச மாதிரி பல வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் என்னடா பயப்படல. இந்த பாரு, பிரச்சனை உனக்கு எனக்கு தான். பணம் நான் உங்ககிட்ட தான் கேட்டேன். நீ ஏண்டி அந்த போய் சொல்லிக்கிட்டு இருக்க? போன வாரம் தானே உழவு மாடு வாங்கணும்னு சொல்லி பணம் வாங்கிட்டு வந்தேன். இந்த வாரம் எதுக்குன்னு சொல்லி பணத்தை வாங்கிட்டு வருவேன். இந்த வாரம் உனக்கு வாந்தி வகுத்தாலும் சொல்லி வாங்கி அதெல்லாம் எனக்கு எதுக்கு வருது? அதெல்லாம் உங்க வகையில தான் வரும். அம்மா அப்படி செய்யலாமா? எப்படிடா கண்ணா? அப்பா வரதட்சணை கேக்குதுன்னு போலீஸ்ல புடிச்சு குத்தலாமா? நல்லா தான் இருக்கு. ஆனா வேண்டாம்டா ராசா. அப்பன் துணை இல்லாம நம்மனால வாழ முடியாது. அப்ப இப்படி சொல்லுவான். எப்படி சொல்லுவா? அப்பா மாடி பெட்டாக்ஸ்ல குத்தி ஆஸ்பத்திரியில கிடையாது சொல்லுவான். நல்லா தான் இருக்கு. நல்ல ஐடியா கண்ணா. என்னடி சொல்லிட்டற அவனுக்கு? என்ன சொல்லிட்டற? அடிச்சனா ராசா. யோ வேண்டாம் வேண்டாம், அவங்கிட்ட வச்சுக்காத. அவன் ஏன் வகையறா சொல்லிட்டா. ஓ வகையறா என்ன பண்ணுவேன்? அப்பா பாரு, அப்ப ஓ இஷ்ட ராசாணி பூஜை. இந்தாடி நான் பெத்ததே எனக்கு எதிரி ஆக்கி விடுறியா நீ? நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ இவனை வித்தாவது பணத்தோட வீட்டுக்கு வர நீ. புருஷன் மாடு ஊத்தி ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னா இவன் எருமை மாதிரி உள்ள போறான். என்னடா உங்க அப்பனே தான் கூறுகட்ட பையன் அவனே கத்தாதடா. அப்பாடா. ஐயோ அதுக்குள்ள நீ ஏன் இங்க வந்த? நான் இன்னும் பணமே வாங்கலையே. அதுவும் இல்லாம நீ மாடு முட்டி ஆஸ்பத்திரியில படுத்துக்கிறேன்னு பொய்ய வேற சொல்லிட்ட. இப்போ உன்னை பார்த்தா பணம் எப்படியா கிடைக்கும்? ஐயோ நீ இல்லாம வீட்டுல தனியா இருக்க முடியல. என்ன ஐயா? பக்கத்து வீட்டுக்காரி எல்லாம் மோர் குடு ஊரா குடு கைமாத்து குடுன்னு உன் புருஷனை கைமாத்த பாக்குறாங்க. ஐயா மூஞ்சி மனசுக்குள்ள பெரிய சாரஸ் அனுப்பு. உனக்கு என்ன பார்க்காம இருக்க முடியல. அதான் அதான். அதுவும் இல்லாம பணம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆகும் எங்க ஆத்தா சொல்லிட்டாயா? ஆகட்டும்டி. அது வரைக்கும் கக்கிசு பாத்ரூம் மூளை முடுக்கலையாச்சும் ஒளிஞ்சுக்கு தெரியுறேன். பணம் வந்தவன வந்த மாதிரியே செவரியர் குச்சி ஓடி போயிடுறேன். நீ வாச வழியா பிள்ளைய தூக்கிட்டு வந்துரு. ஏய் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏண்டி தட்டுற? காட்டி கொடுக்க பாக்குறியா? நான் எங்க தட்டினேன்? அங்க பாருங்க யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயோ அடியே உள்ள விடாம வாசல்ல வச்சு பேசி சீக்கிரம் வரட்டி விடு. என்னம்மா அப்படியா? சாப்பிட்ட மாமா. குட்டி பண்ணாடி அவனு சாப்பிட்ட மாமா. சாப்பிட்டானா? அட பாவி, மேல ஏறி உட்கார்ந்துட்டாரு. இவன் என்னைக்கு கீழே இறங்குறது, நான் என்னைக்கு எந்திரிச்சு வெளியே போறது? சபாதி வச்சுட்டாங்களே. ஒண்ணும் இல்ல. என்ன அப்பாங்கற? இல்லங்க பையன் அப்பப்பா அப்பாவை கேக்குறானுங்க. நேத்துக்கு தான் வந்தா அதுக்குள்ள அவனுக்கு அப்பா ஞாபகம் வந்துருச்சு. மாசம் நீ இப்படித்தான் மாசமான பணம் கேட்டு சண்டை பிடிச்சிட்டு இங்க வந்து உட்காந்துக்கிற. ஆமாங்க. போன தடவை இதே மாதிரி நீங்க வந்திருந்தீல. ஆமாங்க. அப்ப நானு நைட் ஷோ சினிமாவுக்கு போலான்ட்டு சைக்கிள்ல போயிட்டு இருந்தேன். பாக்குறேன் உன் புருஷன் இன்னொரு பொம்பளை சைக்கிள்ல டபுள்ஸ் படத்துக்கு போறாங்க. அட பண்ணாட, எனக்கு சைக்கிளே ஓட தெரியாது. இவன் போடுற பிட்டுல 5 வருஷத்துக்கு ஆணோட பொண்ணு சேராம பொண்ணோட ஆணு சேராம அல்ல கையா அலைய விட்டுவா போல் இருக்கேன். இல்ல உன்னதான் பேசி சமாதானம் பண்ணி கூட்டு போறான்னு நினைச்சிட்டு சைக்கிள ஃபாஸ்டா போய் ஓவர் டேக் பண்ணி பார்த்தா கண்ணன் கரையா அவங்கள இருக்க ஒரு பொண்ணு. அப்படினா அந்த சரசாத்தா இருப்பா. கரெக்ட் அவ்வளவுதான். நீங்க அடிக்காதீங்க. அடிபட்டுடும்ல. யாருக்கு? உங்க காலுக்கு தான். சரி பணம் வர்றதுக்கு எப்படி 2 நாள் ஆகும் போல் இருக்கு. சரிங்க. பணம் வந்தோடனே நானே சைக்கிள் கொண்டு வந்துடுறேன். ஆனா நீ ஊருக்கு போலினா ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் சைக்கிள் டபுள்ஸ் வச்சு சைக்கிள் அசிங்கப்படுத்திட்டு போவேன். என் மாமா அப்ப நான் போய்தான் ஆகணுங்களா? அப்புறம் இஷ்டம். அப்ப நான் வரேன் மாமா. வாடா. அம்மா அப்பா டேய் உங்க அப்பனுக்கு விதி விட்ட வழிடா. இருந்தா நமக்கு இல்லனா சாமிக்கு. நீ வா. வரேன் மாமா. ஐயா மாமா நீங்க வெளியில வந்தா தான் நான் கதவு சாத்திட்டு போக முடியும். ஏன் எங்க வீட்டுக்கு வேலை சாத்த தெரியாதா? உன் வேலை பாட்டு போ. அப்ப நான் வரேன் மாமா. போ பின்னாடி ஆள் அனுப்புறேன். ஐயா என்னத்துக்கு? எப்படியும் புருஷன் போய் சேர்த்துருவான்ல. என்ன சொல்றீங்க? எவ்வளவு நேரம் அவன் மூச்சு பிடிச்சிட்டு இருப்பான்? யோ அதான் உள்ள இருக்குன்னு தெரிஞ்சு போச்சுல. இன்னும் என்ன மீட்டிங்கு? அடியே பாக்கியம் கனவை திறந்துரி பாதகத்தி செத்துக்கிட்டு தொலைய போறேன். மாமா நீங்க இறங்குங்க. அந்த டபுள்ஸ் மேட்டர் நான் பாத்துக்கிறேன். பாக்கியம் சீக்கிரம் சொல்றேன். யா அந்த கருப்பிய டபுள் சேர்த்துக்கிட்டு டபுள்ஸ் படமா பார்க்க போறேன். சைக்கிளே ஓடுறாடி. அந்த ஊர சேர்ந்து பேசுடா. என்னது சத்தம்? வந்து என்ன அத வந்துட்டல. அப்பா போய். நீ பேசாத கொலகார பாவி. ஏய் நீயா? மச்சான் உங்கட்ட பணம் கேட்டு தொல்லை பண்றான்னு சொல்லி உங்க தங்கச்சி உள்ள வச்சு கொலை பாக்குறாங்க அந்த ஆளு. என்ன மாமா அது? நான் கொலகாரதாப்பா. இந்த அழகான ஹீரோயினை கொலை செய்ய பார்த்தேன். ஆனா இந்த ஹீரோ மாடு ஊத்தி ஹாஸ்பிடல் தானே படுத்துனா எப்படி கரெக்ட் டைம் எம்ஜிஆர் மாதிரி வந்தா? அதானே. ஆமா நீ மட்டும் தானே வந்த? இந்த ஆளு எங்க இருந்து வந்தாரு? இல்லங்க அது வந்து என்ன வந்து 2 பேரும் ஒரே பஸ்ல தான் மாவள வந்திருக்காங்க. இவள முன்னாடி அனுப்பிச்சிட்டு இவன் பஸ் ஸ்டாண்ட் கக்கஸ் கிட்ட போய் உட்கார்ந்துட்டு கரெக்ட் டைமுக்கு செவரேறி குதிச்சு வர்றான். இதெல்லாம் கலெக்டருக்கு வாழ்க்கப்பட வேண்டிய பொண்ணு. இந்த மாதிரி களவாணி பஸ்ல கொடுத்து பொண்ணுகளை எடுத்து போறாங்க. நான் கலெக்டரா போக வேண்டியதா தெரியுமா உனக்கு? இந்த பாரு பாக்கியம், உன் கல்யாணத்து அன்னைக்கே உனக்கு 5 ஏக்கர் நிலத்தை எழுதி கொடுத்துட்டேன். ஆனா நீங்க 2 பேரும் வருஷம் 10 ஏக்கர் விளைச்சல் என்கிட்ட புடிங்கிட்டு போற. இனிமே உங்களுக்காக நான் கஷ்டப்பட போறதில்ல,
நீங்களாச்சும் உங்க நிலமாச்சு இந்த பக்கம் வந்த இந்த மாதிரி திருட்டு போய் முடிக்கிறான் பாரு எல்லாம் நீ கொடுக்கற சரியான இம்சை கிளம்புங்க எல்லாரும் ஏங்க இனிமே என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆத்திர அவசரத்துக்கு பணம் வேணும்னா இங்க வர முடியும். நாயா தூடுடா என்னடா முறைக்கிற? நான் முறைக்கிறேனா? நான் எப்படி கிடைக்கும்னு யோசனை பண்ணிக்கிட்டு அந்த 5 ஏக்கர் நிலத்துல நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என் பொண்டாட்டி பிள்ளைய காப்பாத்தல. என் பேர் ரங்கசாமி இல்லன்னு எழுதி வச்சுக்கானீங்க. ஏய் முதல்ல அந்த 5 ஏக்கர் எங்க இருக்குன்னு தெரியுமாடா? அதை தேடி கண்டுபிடிடா. எவனாவது பிளாட் போட்டு வித்துற போறான் வைத்தியார பயல. ஏண்டி பாக்கியம் அந்த 5 ஏக்கர் நிலம் எங்கடி இருக்கு? யாருக்கு தெரியும்? ஐயோ மீனாட்சிய கோழி அடிச்சு கொண்டு விட்டாளே. ஊருக்குள்ள கோழி வளர்த்தா ஒழுங்கா வளர்க்க தெரியாதா? நான் விளையாடுற இடத்துல ஏன் உன் கோழியை விட்ட? இங்க விட்டு என் கையால அடிபட்டு செத்து போறா, காசு கேட்கலான்னு பாத்தியா? ஆளை அடிச்சாலே யாரும் கேக்குறது இல்ல, கோழியா கோழி. நான் கோழி செத்ததுக்காக கத்தவல்ல தாயி, அது சாமிக்கு நேர்ந்து விட்ட கோழி. அத ஒரு பொட்டச்சி கொன்னா அவளுக்கு தோஷம். கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் கஷ்டத்துலதான் முடியும். ஐயோ அந்த தோஷம் போறதுக்குன்னு ஒரு பரிகாரம் இருக்கு. அத நீ செஞ்சா செய்ய, செய்யலன்னா போ. ஏத்த இப்ப நான் என்ன பண்றது? நம்ம ஊரு முனியப்பசாமி கோயில்ல போய் ஒரு நாள் பூரா பேசாம மௌன விரதம் இருக்கிறேன்னு வேண்டிக்க. சாமி தெரியாம உன் சேவல அடிச்சிட்டேன், அதுக்காக இன்னைக்கு பூரா மௌன விரதம் இருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரி புருஷனும் புகுந்த வீடு அமையணும். அவள இந்த டிராக்டர் தான் ஊருக்குள்ள இந்த ஒரு டிராக்டர் தான் இருக்கு. இதுதான் ட்ரைனிங் எடுக்கணும். சரி யார் அந்த டிராக்டர் ஓட்டுனர் ஓனர் யாரு? ஏய் யார் பாது வண்டி இங்க நிறுத்தி கரும்பு காட்டுக்குள்ள அசிங்க பண்றியா? ஆமா ஏய் அவள கேர்ள்ஸ் மோ அம்மானது பிடிக்கல போல இருக்கு. அம்மனே இந்த டிராக்டர் ஓனர் எங்க போயிட்டாரு தெரியுங்களா? வாய் செத்து போச்சு போல இருக்கு. வாய் பேசாதுன்னா காதும் கேட்காது, சத்தமா பேசுங்க. ஏய் எவ்வளவு இந்த டிராக்டர் கார் எங்க போயிருக்காரு கேக்குறல? இடி விழுந்தா கூட அசைய மாட்டா போல இருக்கு. அழிச்சாட்டம் பண்றாளோ? சரி 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 மாமே சீண்டி விடுங்க. மாப்ள பொண்ணு உட்கார்ந்து இருக்கும் போதே அவசரமா தான் இருக்கு. நேரமும் ஓகே, மூக்கு மொழியில லட்சணமா தான் இருக்கு. அப்படியா? நீ கல்யாணம் பண்ண அடக்கமான பொண்ணு தான் கல்யாணம் பண்ண சொன்னேன். வாயே திறக்க மாட்டேங்கிற. இதுக்கு மேல ஒரு பொண்ணு அடக்கமா இருக்க முடியுமா? இவளை பத்த கேன பார்த்து பேசி முடிச்சிருவோம். இதெல்லாம் ஒரு பொண்ணா? மூஞ்சிய பாருங்க, நல்லா உடைச்சு வச்ச தேங்காய் மாதிரி. அது கூட நேரம் உடையாம கோணமான உடையும்ல அந்த மாதிரி. கடைசியா ஒரு மேட்ரு, வாய் பேசாதவங்க கிட்ட போய் மூக்க சொரிஞ்சீங்கன்னா பயங்கர கோவம் வரும். மூக்க சொரிய சொன்னேன். அத நீயே சொல்லி வாங்க. எனக்கு சளி பிடிச்சிருக்கு. அத்தை அத்தை தோடு நல்லா இருக்குதா? அம்மா போட்டு விட்டுச்சு. ஹை நல்லா இருக்கே. ஏய் குட்ரி, நான் போட்டு பார்த்துட்டு தரேன். எங்க அம்மா அடிக்க, நான் கொடுக்க மாட்டேன். ஏய் குட்ரினா எங்க அம்மா அடிக்கும். நல்லா இருக்கா? ஏய் ரமா, நீ இங்கே இரு. நான் அந்த கிணத்துக்கு போய் இந்த தோடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரேன். அது வரைக்கும் நீ இங்கே இரு, எங்கே போயிடாதேனே. அந்த திருட்டு அத்தை சொத்தன் போகாதன்னு கேக்குறியா? என்ன குழந்தை இப்படி இருக்கு தெரியல இது. பச்சை புள்ள போட்டு இந்த கம்பல வள்ளி திரும்பி போயிருக்கா. அப்பவே சொன்னேன் போட்டு விடு. ஏன் புள்ள போட்டு அடிக்கிற? சாணியே. சின்ன பிள்ளைக்கு என்னமா தெரியும்? வள்ளி மேல உள்ள கோத்தை ஏன் புள்ள மேல காட்டுற? அது செத்து போயிடும். எனக்கு என்னமோ வள்ளி நகையை திருடிட்டு ஓடுனதுல வருத்தமே இல்ல. ஏன்னா அவ வளர்ந்த இடம் அப்படி. ஊர் சொத்தை தான் சொத்த ஆக்கணும்னு நினைச்சா எங்க அண்ணன். அதான் சரின்னு கொடை பிடிச்சவன் என் தங்கச்சி புருஷன். நல்லவங்களோட சேர்ந்ததான் நல்ல புத்தி. அனாவசியமா யாரும் பேச வேணாம் சொல்லுங்க. எதுல அனாவசியமான பேச்சு? ஊரடிச்சு ஒலையில போடுற புத்தி இந்த ஊருக்குள்ள யாருக்குடா இருந்துச்சு? உங்க அப்பனுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. மறுபடியும் பாருங்க. அந்த திருட்டு புத்தி தான் வள்ளிக்கு வந்திருக்குமே ஒழிய வள்ளி மேல தப்பு இல்லைங்கிற. காலையில பல்லு விளக்கும் போதே கெட்ட எண்ணத்தோட விளக்குறானுங்களே, பல்ல தட்டினா சரி போயிடும். ஆமா என்ன சும்மா மாப்ள இவளுக்கு என்ன குறை? சரி நகைட்டு வாங்கலையா, துணிமணி வாங்கலையா? சின்ன குழந்தை எதுக்கு தரணும்? ஏக பதில் யார் திருடினது? ஏதோ அந்த புள்ள போட்டிருந்த தோடு நல்லா இருக்கே, போட்டு பார்க்கலாம் தான் வாங்கிட்டு போனேன். சும்மா அவனு வாங்கிட்டு போல. பெரிய மச்சான் கொடுத்த 10,000 ரூபாய் நகை அந்த புள்ளைகிட்ட கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போனேன். அந்த அத்தை குத்த நகை தோ இருக்குது. பாத்தியா, 10 நிமிஷத்துல வள்ளி தப்பு பண்ணலன்னு தெரிஞ்சிருச்சு. இதே மாதிரி தான் எங்க அப்பா வாழ்க்கையில 10 நிமிஷம் மறைஞ்சு கிடக்கு. அவர் நிரபராதின்னு உனக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே நிரூபிச்சு காட்டுறேன். ஏய், அப்படி நீ நிரூபிக்கலன்னு வச்சுக்க, உங்க அப்பனுக்கு நீ பிறக்கலன்னு ஒத்துக்கிறியா? செல்லையா விடுறா அந்த ஆளை. அடிச்சு கொல்றதுதான் தீர்ப்புன்னா என் புருஷன் செத்த அன்னைக்கே இவனை நான் அடிச்சே கொண்டிருப்பேன். நீ ஜெயிச்சு
என் புருஷன் நிரபராதின்னு இந்த ஊருக்கு தெரிய வரும்போது இவன் உயிரோட இருக்கணும்டா. வாடா. ஏய், இந்த அம்மா தலைமை கிட்ட சொல்லு, என் மாப்பிள்ளை கிட்ட மோதுனா உடம்பு பூரா தலைப்பாயிரும். மீனு 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 ஏய் யாரா நீங்க? ஏன் யாரா உங்க தலைவி? ஏமா என்னமா இதெல்லாம்? ஓய், அன்னைக்கு நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? என் பேரு மீனாட்சி. இந்த ஊர்ல எல்லாரும் என்ன மீனு மீனுன்னு கூப்பிடுவாங்க. அதனால உன் மீனை மீனு மீனன்னு கூவி விற்க கூடாதுன்னு சொன்னேன்ல. ஏமா மீனை மீன் விக்காம வேற எப்படி விக்க முடியும்? நீ எப்படி வேணாலும் வித்துக்கோ. என்னமா அநியாயமா இருக்கு? காலங்கத்தால வியாபாரத்துக்கு கெடுத்துற போல இருக்கு. மீன் விக்காம நான் எப்படி கஞ்சி விக்கிறது? பிச்சை எடு. என்னது பிச்சை எடுக்கிறது? ஆமா, ஆனா என் பேரை ஏலம் போடக்கூடாது. அவளே என்ன ரன்னிங்ல குடிச்சிட்ட? ஐயோ மாமா அங்க பாருங்க. ஐயோ 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 மீனை மீன் விக்க கூடாதுன்னு சொல்றாங்களே, நான் எப்படி விக்க போறேன்னு தெரியலையே. இவன் மூக்கு சொல்லி மாட்டிட்டான் போல இருக்க. ஐயா வாங்கயா, இந்த அநியாயத்தை கேளுங்கயா. ஐயா சீக்கிரம் ஓடியாங்க. என்னடா பிரச்சனைங்க? இது என்ன அநியாயமா இருக்கு? மீன் விக்க கூடாதுன்னு சொல்றாங்க. மீனை விற்க கூடாது. ஆமாங்க, மாட்டை தான் விற்க கூடாதுனாங்க. இப்ப மீனை விற்க கூடாதுன்னா ஜனங்க எதை தந்தீங்கிறது யாரா சொன்னது? தலைவிதான். இந்த பொண்ணா? ஆமாங்கய்யா. சே புழுகாத. அதுக்கு வாய் பேச முடியாது, காது வேற கேட்காது. வாயி பேசாத, பிச்சு உதரும்யா. சே சுமார. ஏன் பாப்பா இந்த அக்கா மீன் விற்க கூடாதுன்னு சொன்னாங்களா? ஐயோ, இது எங்க அக்கா இல்ல. அம்மாவா? ஓய், நான் கிண்டலா? மாமா என்ன மாமா பேசுறா? நான் நல்லா பேசுவேன்யா, நல்லாவே பேசுவேன். சாமிக்கு நேர்த்தி கடனுக்காக நேத்து மௌன விரதம் இருந்தா கிண்டலா பண்றீங்க? எதுக்குமா நேத்துக்கிறது? நல்ல புருஷன் கிடைக்கணும்னு. பாப்பலா நோட் பண்ணுங்க. எப்படி இருக்கு? உடச்சு வச்ச தேங்காய் முடியா? காக்கா முக்கா எங்க இன்னொருத்தன்? ஓய், உன் மூஞ்சி நீ நான் சைடு மாப்பிள்ளை மைனே. பாத்துக்கயா? எங்க ஓடுற? ஓய், கல்லடுங்கடா. அடிச்சு போயிங்க. வாயாடியா இருக்காளே, இப்படிக்காவே வந்து புருஷனை மாட்ட போறானோ. ஐயா ஐயா என்னயா தரையற? என்ன இந்த பக்கம் சௌக்கியமா? பொண்ணுங்க போட்டோ கொண்டாந்துருக்கையா. போட்டோலாம் எதுக்கியா? உன்னை பத்தி சொல்லு. ஐயா வயசு 21. வயசெல்லாம் சொல்லாதயா, சொல்லு. என்ன தம்பி அசிங்கமா பேசுறீங்க? நான் உங்க அப்பா மாதிரி. ஐயா அடடே வாங்க வாங்க. நேத்தே வரேன்னு சொன்னீங்க. நேத்தே வரதா தான் இருந்தது. கோயில் ஒரு பிரச்சனை ஆயி போச்சுங்க. கோயில் என்ன? சாமிக்கு மீனுக்கு தகராறாங்க. அப்படியா? என் பொண்ணுக்கு ஒரு நல்ல இடத்துல சம்பந்தம் வந்திருக்கு. அது விஷயமா பேசலான்னு புறப்பட்டு இருக்கேன். அப்ப நீங்க அதை பாருங்க. நான் கல்யாணம் முடிஞ்சு வந்து உள்ள கத்துக்கிறேன். வாங்க. வந்துட்டு வாசலோட கோயிலுக்கு போயிருக்கு. நல்ல ஜில்லுன்னு ஒரு இளநீ சாப்பிட்டா நல்லா இருக்கும். உட்காருங்க கண்டுக்கவே மாட்டேங்குது. உட்காருங்க. என் பொண்ணு கூட நல்ல டிராக்டர் ஓட்டுவா. அவள்கிட்ட வேணா கத்துக்கிறீங்களா? ஐயோ பொண்ணா வேணாங்க. பள்ளிக்கூடத்துல பாடம் சொல்லி தர டீச்சரே பொம்பளைதான். அதுக்காக பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போகாம விட்டுறாங்க. என்ன என்ன சொல்றீங்க? இல்லைங்க இந்த காலத்துல பொண்ணுங்க ஏறாப்டானே ஓட்டுறாங்க. ஆமா ஆமா. அதுவும் என் பொண்ணு இருக்காள, அவ ஸ்கூல் வாத்தியார் மாதிரி. ஐயோ அடிப்பாங்களா? அடிக்க மாட்டா, நல்லா கத்து கொடுப்பான்னு சொன்னேன். மீனாட்சி டீச்சர் மாதிரி தான் சொன்னேன். ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்க உட்காருங்க. மீனாட்சி எனக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கம். நமஸ்தமான மனுஷங்க. தெரியுமே. எப்படி? இல்ல பார்த்தாலே தெரியுது. கரெக்டா பார்த்த உடனே சொல்லிடுவா எப்படின்னு. அவங்க புதுசா ஒரு டிராக்டர் வாங்க போறாங்க. இன்னும் டிராக்டர் ஓட்ட கத்துக்கல. நீ கத்து கொடுக்கறியா? சரிப்பா. சரிட்டால உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. இனிமேல் தானே பிரச்சனையே. என்னது? இல்ல கத்துக்கும் போது பல பிரச்சனைகள் வரும் இல்லைங்களா? அப்படிதான் இருக்கு. அப்புறம் போக போக சரியா ஆமா. டிராக்டர் வயல்ல இருக்கு. போய் கத்துக்கிறீங்களா? நான் வரேம்மா. பார்த்தா படிச்ச மாதிரி தெரியல, மந்தமா இருக்காங்க. நல்லா சொல்லி கொடு. டிராக்டர் கத்துக்கணும்னா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். என்ன ராஜா? கல்யாணம் ஆயிடுச்சா? அவ போனதுக்கு அப்புறம் ஒருத்தனும் பொண்ணு தர மாட்டேங்கிறாமா? நான் உங்களை கேக்கல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லைங்க. எனக்கு ஆகல. ஓஹோ. கல்யாணம் ஆகாத நீங்களும் நானும் டிராக்டர் கத்துக்கிட்டா அதுல ஒரு கிக் இருக்கு. நடுவுல இந்த பெருசு இருக்கு. என்னது பெருசா? பின்ன நீ பெருசு இல்லையா? மிடில் இத பாருங்க. பாக்குறதுக்கு அழகா ஸ்டைலா இருக்கிற நீங்க வேலைக்கார மாதிரி இருக்கிற இது கூட ஏன் சுத்துறீங்க? பெருசு, இந்த வயசுல நீ டிராக்டர் கத்திட்டு என்ன பண்ண போற? இந்த வயசுக்கு மேலதான் பிரதமர் ஜனாதிபதி போஸ்டுக்கு ஆளே தேடுறாங்க. நான் டிராக்டர் கத்து கூடாதா? இங்க பாருங்க. இவர் வந்தா நான் டிராக்டர் கத்து தர மாட்டேன். அப்படி எல்லாம் ஒரு காரியத்தை பண்ணிடாதீங்க, நில்லுங்க. அப்ப அந்த பெருசை விட்டுட்டு வாங்க. சிறு வயசுல உனக்கு நட வேண்டியது சைக்கிள் வரைக்கும் கத்து கொடுத்தது நானு. நீ டிராக்டர் வந்தா என்ன எடுத்து விடுற? விடு விடு விடு. ஆமா, நம்ம ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தர் கத்துதானே ஆகணும். அந்த பொண்ணுக்கு ஐஸ் வச்சு கத்துக்கிட்டு வந்துடுறேன். அவ உனக்கு ஐஸ் வச்சிட்டு இருக்கா. மோசமான பொண்ணு. போய் ஒளிஞ்சிருந்து பாருங்க, வரேன். இந்த கருப்பத்தை நான் ஒளிஞ்சு வேற பாக்கணுமா? நீ ஒரு முடிவோட தான் மூக்கு சொரிஞ்சிருக்க. மாமா அனுப்பிச்சிட்டேன், கத்துக்கலாமா? என்னங்க என்னங்க? யாருமே இல்லாம கல்யாணம் ஆகாத நீங்களும் கல்யாணம் ஆகாத நானும் பக்கத்து பக்கத்துல நிக்கிறோமே, உங்க நெஞ்சு படபடப்பா இருக்கா? இல்லையே. இப்போ 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 ஐயோ என்ன என்ன பெரிய யோகிய மாதிரி விலகி விலகி போற? போய் சொல்லாம சொல்லு. என்னாச்சு உங்களுக்கு?
ஏன் இப்படி அசிங்கமா நடந்துக்கிறீங்க? பெத்த பொண்ணு அப்ப நம்புறது பெருசு இல்ல, அண்ணிய என்ன நம்பி வயசுக்கு வந்த பொண்ணு அனுப்பிச்சு வச்சாரு பார், அதான் பெருசு. அந்த நம்பிக்கை கெடுத்து வைக்கப்பட்டிருக்க. உங்க கிட்ட டிராக்டர் கத்துக்க விரும்பல, ஆளை விடுங்க. ஐயோ யோ, நான் இப்படி கேட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. டிராக்டர் கத்துக்கிறதுக்கு பொம்பளை பக்கத்துல உட்கார்ந்ததும் ஆம்பளைங்களுக்கு புத்தி கெட்டு போயிடும், ஓட்டுற சாக்குல உரசுவாங்க. அதனால்தான் நான் உங்க புத்தியை டெஸ்ட் பண்ணேன். நீங்க கறந்த பாலை விட ரொம்ப சுத்தம். அந்த பெருசு இல்ல பெருசு, பொம்பளை பிள்ளைய டிராக்டர் கத்து கொடுக்குதுன்னு சொன்னதும் பல்ல இழிச்சாரா, அதனாலதான் நான் உங்களையும் தப்பா நினைச்சிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் ஒரே நாள் உங்களுக்கு டிராக்டர் கத்து கொடுத்துடுறேன். வாங்க போலாம்.